வெல்கம் டு ஆக்டிவ் ஹெர்பல்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்படக்கூடிய அந்த நரைமுடிய எப்படி இயற்கையிலேயே ஒரு எண்ணெய் மூலமா கருமை நிறத்திலேயே வச்சுக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த எண்ணெயை நம்ம என்னென்ன பொருட்கள் கொண்டு தயாரிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எண்ணெய்க்கு நம்ம பயன்படுத்திக்க போகிற முதல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய். நம்ம எதுக்காக இதில் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட தலைமுடியில் அதுக்கு தேவையான புரோட்டீனை கொடுத்து சீக்கிரத்தில் முடி நரைமுடியாக மாறுறதை தடுக்குது. தேங்காய் எண்ணெய்க்கு அடுத்தபடியாக நம்ம பயன்படுத்திக்க போகிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை நம்ம எதுக்காக இதில் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய இந்த லெனோலேக் அப்படிங்கிற ஆசிட் நம்ம முடியோட வேர்க்கால்களில் கலர் கொடுக்கக்கூடிய மெலனின் அப்படிங்கிற பிக்மெண்ட்டை தக்க வச்சுக்கும். அதை அப்படி தக்க வச்சுக்கிறதுனால சீக்கிரத்தில் நம்மளோட தலைமுடி நரைமுடியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. கடைசியாக இதில் நம்ம என்ன பொருள் ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு. நம்ம எதுக்காக கருப்பு எள்ளு எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் ஒரு சில செல்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுனாலும் நம்ம முடியோட நிறம் வெண்மை நிறமாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய டேமேஜ் செல்ஸை சரி பண்றதுனால நம்மளோட முடியோட நிறம் கருமை நிறத்திலே இருக்கும். இப்போ நம்ம இந்த எண்ணெயை எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கருப்பு எள்ளு கருஞ்சீரகம் இது ரெண்டுத்துலயுமே உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிக்சர் கிரைண்டர்ல சேர்த்துட்டு அது லைட்டா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு அதுல இந்த எண்ணெயை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணலாம். அதால உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அதுல தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அந்த தேங்காய் எண்ணெய் லைட்டா சூடானதுக்கு அப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க இந்த கருப்பு எள்ளு கருஞ்சீரக பொடியை அதில் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயில நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பொடியை சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கருப்பு எள்ளுல செசமின், செசமோலின், அப்புறம் செசமோல் அப்படின்னு நிறைய ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே நமக்கு வயசானாலும் நம்ம முடியோட வேர்க்கால்களில் அந்த மெலனின் அப்படிங்கிற பிக்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதால நமக்கு எவ்வளோ வயசானாலும் நம்மளோட முடியோட நிறம் எப்போதுமே கருமை நிறத்திலே இருக்கும். இப்போ நம்ம கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்க இந்த எண்ணெயோட நிறம் நல்லா மாறி வரும். ஏன்னா நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க கருப்பு எள்ளும் சரி கருஞ்சீரகமும் சரி நல்ல கலர் கொடுக்கக்கூடிய நேச்சுரலான கலரண்ட். இது ரெண்டுமே இந்த எண்ணெயில நம்ம ஆட் பண்ணி கொதிக்க வச்சிருக்கிறதுனால அந்த எண்ணெயோட நிறம் மாறி வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிக்கலாம். இந்த எண்ணெயை நல்லா ஆற வச்சு ஒரு காற்று புகாத பாட்டில்ல வடிகட்டி ஊற்றி வச்சுக்கலாம். இந்த எண்ணெயை ரெகுலரான ஆயில் மாதிரியும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அல்லது எனக்கு ரெகுலராக ஆயில் வைக்க பிடிக்காது அப்படின்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தலையில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்துட்டு 1 ஹவர் ஊற விட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பூ அல்லது ஷேக்காவோ போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ரெகுலரான ஆயில் மாதிரி பயன்படுத்தும் போது தான் ரொம்பவே எஃபெக்டிவான ரிசல்ட் சீக்கிரத்தில் கிடைக்கும். இந்த எண்ணெயை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரீங்க, ரெகுலர் ஆயில் மாதிரியோ அல்லது குளிக்கிறதுக்கு முன்னாடியோ வச்சு பயன்படுத்திட்டு வரீங்க அப்படின்னா உங்களோட முடியோட நிறம் சீக்கிரத்தில் கருமை நிறத்தில் மாறி வர்றதை கண்கூடாவே பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அருமையான ரிசல்ட்டை இந்த ஆயில் உங்களுக்கு கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துக்க நன்றி.